ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். இந்த டாபிக் வந்து எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரொஃபஷ்னல் காம்படென்சி இங்கிலீஷ் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒரு பேப்பரில் தான் இந்த டாபிக் வந்து யூனிட் 3ல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட யூனிட் 3 ஃபுல் சம்மரி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த யூனிட் 3லே வந்து 2 பார்ட் இருக்குது. அண்ட் வந்து இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவும் அண்ட் அமெரிக்கன் ரைட்டர்ஸை வந்து இன்னொரு பார்ட்டாகவும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து 2 பார்க்க போகிறோம். ஐ மீன் 2 டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பேக்ரவுண்ட், அதோட பேக்ரவுண்ட் அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட பேக்ரவுண்ட் என்னென்னலாம் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு லிட்ரரி ட்ரெடிஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும் ரொம்பவே ஒரு வாஸ்டான ஏரியா, ரொம்ப ஒரு டைவர்ஸான, எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஹிஸ்டாரிக்கல் இருக்குது அண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்தனியான கல்ச்சராக இருக்கலாம். அண்ட் வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களோட சோஷியல் கான்டெக்ஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வாஸ்டான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஒரு வாஸ்டான ஏரியான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர்ஸ். அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐடென்டிட்டி அண்ட் அமெரிக்கன்ஸோட வேல்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம இந்தியாவை எப்படி காலனைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து அமெரிக்காவுமே வந்து அவங்க வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களுமே காலனைசேஷன் பண்ணப்பட்டாங்க. அண்ட் அந்த காலனைசேஷன் பண்ணப்பட்டதுலேருந்து தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய கல்ச்சுரல் ப்ளூரிசம் இருக்குது. ப்ளூரல் அப்படிங்கிறப்போ நிறைய விதமான கல்ச்சுரல் வந்து சேர்ந்த ஒரு இடம் அதான் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட ஐடென்டிட்டி, வேல்யூஸ் அண்ட் ஸ்ட்ரகிள், அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி காலனைஸ் பண்ணப்பட்டாங்க அண்ட் அவங்களோட காலனைசேஷன் ஸ்ட்ரகிள் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது, அவங்கள்ட்ட வந்து நிறைய கல்ச்சுரல் ப்ளூரிசம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இதில் வந்து சொல்கிறாங்க அவங்களோட லிட்ரேச்சர் மூலியமான்னு சொல்கிறாங்க. It developed can be traced throughout a distinct period, each marked by a historical event and intellectual movement. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீரியடுமே இப்போ இந்த விக்டோரியன் ஏஜ், ரெனைசன்ஸ் பீரியட் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயுமே ஒவ்வொரு பீரியடுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக வந்து சேவ் ஆகிருக்குது. அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு இன்டலெக்சுவல் மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் எல்லாமே இது மூலியமாக தான் வந்து டெவலப் ஆகிருக்குது. எல்லா ஈவெண்ட்டுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான். அண்ட் வந்து நிறைய இன்டலெக்சுவல் மூமெண்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொலோனியல் பீரியட். நான் சொல்ல வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டியாக நான் சொல்கிற சம்மரியை நீங்கள் அப்படியே எடுக்கலைனாலுமே, அண்ட் இதில் போர்ட்ரே பண்ணியிருக்கிற சம்மரியை நீங்கள் அப்படியே எடுக்கலைனாலுமே, நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியுறத நீங்கள் உங்கள் ஓன் லாங்குவேஜில் வந்து எடுத்துக்கோங்க. ஓன் லாங்குவேஜ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் பார்க்காதவங்க வந்து உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு பேப்பரில் வந்து குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹிண்ட்ஸ் வந்து யாருக்குமே புரியலைனாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தாலே போதும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தான் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கொலோனியல் பீரியட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1607 1776 வரைக்குமே வந்து இந்த கொலோனியல் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த கொலோனியல் பீரியடை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சரோட வந்து பிகினிங் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு வந்து யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து வர்றாங்களாம். அண்ட் அதுதான் வந்து நம்ம இந்த கொலோனியல் பீரியடில் தான் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரோட பிகினிங் வந்து கொலோனியல் பீரியட்.
அண்ட் அமெரிக்கன் செட்டிலர்ஸ், யூரோப்பியன் செட்டிலர்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ்க்கு வராங்க. அண்ட் ப்ரைமரியாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியூரிட்டன்ஸ் இன் நியூ இங்கிலாண்டில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே ப்ரைமரியாக இருக்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரூட்டட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியடில் வந்து அமெரிக்கன் ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலீஜியஸாக இந்த ஃபுல்லாகவே வந்து அவங்க ரிலீஜியஸ், அவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட ரிலீஜியஸாகவும் டிவோஷனாகவும் அண்ட் அந்த ஒரு நியூ லேண்டில் வந்து அவங்க எப்படி எப்படி சர்வைவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத சுற்றியே வந்து அவங்களோட லிட்ரேச்சருக்கு எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலோனியல் பீரியடில். அண்ட் இந்த பீரியட் தான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து ஷேப் பண்ணுது. அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இந்த பீரியடை வந்து ஷேப் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலனைசேஷன் மூலியமாக அண்ட் அந்த நேட்டிவ் அமெரிக்கன் கல்ச்சர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த நேட்டிவ் அமெரிக்கன் கல்ச்சர்ஸ் வந்து இந்த பீரியடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கொலோனியல் பீரியடோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமாக வந்து ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுறது. அண்ட் அவங்களோட எல்லா ஃபோக்கஸுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த நேட்டிவ்ஸ் அமெரிக்கன்ஸ் வந்து எப்படி எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள் அண்ட் அவங்களோட டே டு டே லைஃப், அவங்களோட ஹிஸ்ட்ரிஸை சுற்றியே வந்து அதெல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏர்லியாக அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்து எழுதுனாங்க. அண்ட் அந்த இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்சிங். அண்ட் அதை அடாப்ட் பண்ணி தான் வந்து எழுதுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டராக இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லையா, அதெல்லாமே வந்து லேட்டராக க்ரியேட் ஆனது தான். ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா கொலோனியல் பீரியட் 1607 1776 வரைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீ ஃபிகர்ஸ் இருக்கிறாங்க. கீ ஃபிகர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லியம் பிராட்ஃபோர்ட். அண்ட் அவங்களோட இயர் பார்த்தீங்கன்னா 1630 1651 வரைக்கும். இந்த எஸ்ஸே ஃபுல்லாகவே வந்து நிறைய இயர்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஞாபகம் வைக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து கீ ஃபிகர்ஸையும் அவங்களோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட், உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இயர்ஸையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆனி பிராட்ஸ்ட்ரீட், ஜொனத்தன் எட்வர்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து இந்த கொலோனியல் பீரியடில் வந்து ஒரு கீ ஃபிகர்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி அண்ட் ஏர்லி நேஷ்னல் பீரியட். ரெவல்யூஷனரி வந்து எந்தெந்த பீரியடில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1776 1820 வரைக்கும் ரெவல்யூஷனரி அண்ட் ஏர்லி நேஷ்னல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து நடக்குது. அண்ட் அதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷனில் வந்து நடக்கிறது மூலியமாக அந்த யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. யுனைடெட் ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நேஷன் பில்டிங் அண்ட் என்லைட்மெண்ட் ஐடல்ஸ் எல்லாமே வந்து இது மூலியமாக தான் வருது. இந்த டைமிங்கில் தான் ரெவல்யூஷனரி பீரியடில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நேஷன் பில்டிங் அண்ட் என்லைட்மெண்ட் ஐடல்ஸ். அதாவது இப்போது அவங்களோட டே டு டே லைஃப், ஹிஸ்ட்ரிஸு, ரிலீஜியஸ் பற்றி மட்டும் எழுதினவங்கலாம் அதிலிருந்து வெளியே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக எழுதலாம். அந்த நேஷ்னல் பில்டிங்கு, அவங்களோட என்லைட்மெண்ட் ஐடியல்ஸ் எல்லாம் பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டிங்கான வாய்ஸ் ஃபாலோ பண்ணுறது அண்ட் பிரிட்டிஷ் லிட்ரரி மாடல்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, அந்த பிரிட்டிஷ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே தவிர்த்துட்டு இவங்களுக்குன்னு வந்து ஒரு நியூவாக வந்து கிரியேட் பண்ணுறது வந்து எதில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி அண்ட் ஏர்லி நேஷ்னல் பீரியடில் வந்து நடக்குது. அண்ட் அதோட இயரையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்டை வந்து எம்ஃபேஸ் பண்ணுது. அண்ட் நிறைய எஸ்ஸேஸ், அப்புறம் ஆர்த்தோட்ரரியில் வந்து எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ப்ரமோட் பண்ணுது. அண்ட் இந்த பீரியடில் தான் வந்து டெமோக்ரஸி அண்ட் ஒரு லிபர்ட்டி, ஒரு இண்டிவிஜுவலிசம் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ரெவல்யூஷனரி பீரியடில் தான் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்ரஸி, லிபர்ட்டி, ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவலிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இதில் வந்து நம்ம லிட்ரேச்சர் சம்மந்தமாக படிக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெவல்யூஷனரி பீரியடில் அவங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனு,
அண்ட் அது வந்து ஆஃபர் அந்த ஃபிக்ஷன் வந்து எதை மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாரலிஸ்டிக்காக இல்லை சட்டைரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட கீ ஃபிகர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் பைனி அப்படி சொல்கிறாங்க. அவங்களோட ஒர்க் வந்து காமன் சென்ஸ். அண்ட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவங்களோட ஒர்க் வந்து தி ஆட்டோபயோகிராஃபி. ஆக்சுவலி வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கேட்ட பேராக இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபிலிப்ஸ் வீட்லி அண்ட் அவரோட போம்ஸும் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸும் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் மாரல். அதை வந்து அவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கு, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனோட ஃபஸ்ட்டு புக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் அண்ட் ஃபேத். மேபி வந்து இதை வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம், ஃபிலிப்ஸ் வீட்லி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிசிசம் அண்ட் த அமெரிக்கன் ரெனைசன்ஸ். ரொமான்டிசிசம் அண்ட் அமெரிக்கன் ரெனைன்ஸ் வந்து 1820 1865 வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் இந்த ரொமான்டிசிசம் அண்ட் அமெரிக்கன் ரெனைசன்ஸ் வந்து ஏர்லி 19th சென்ச்சுரியில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கல்ச்சுரல் நேஷ்னலிசம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெஸ்டர்ன் சைடு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, க்ரோயிங் டென்ஷன் ஓவர் அ ஸ்லேவரி. அண்ட் அந்த ஸ்லேவரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லேவரி எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் மக்களுக்கு மத்தியில் வந்து அதை வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே டைமிங்கில் ரொமான்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எமோஷனு, நேச்சரு, இண்டிவிஜுவலிசம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணுது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு யூனிக்கான எக்ஸ்ப்ரெஷனை வந்து இந்த பீரியடில் தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் அமெரிக்கன் கான்டெஸ்ட் அண்ட் அமெரிக்கன் ரெனைசன்ஸ் வந்து 1840s இருந்து 1850s வந்து அமெரிக்கன் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பர்டிகுலராக 1840s இருந்து 1850 வரைக்கும் அந்த அமெரிக்கன் ரெனைசன்ஸ் வந்து பீக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் ரெனைசன்ஸ் அண்ட் ரொமான்டிசிசமில் வந்து செலப்ரேஷன் ஆஃப் அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்பிரிட். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்டையும் அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்பையுமே வந்து செலப்ரேட் பண்ணுறது வந்து இதோட மெயினான ஃபங்க்ஷனாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாரல் ஃபிலாசபிக்கல் கொஸ்டினை வந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா ஷார்ட் ஸ்டோரி, அமெரிக்கன் ஜேர்னல்ஸ், நாவல் எல்லாமே வந்து இந்த பீரியடில் வந்து இந்த அமெரிக்கன் ரெனைசன்ஸ்லையும் ரொமான்டிசிசம் பீரியட்லேயும் வந்தது. அண்ட் ஃபிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி பீரியடில் இந்த ரொமான்டிசிசமில் வந்து ஜேர்னர், ஷார்ட் ஸ்டோரி, நாவல் எல்லாமே வந்து வந்திருக்கு. இதோட கீ ஃபிகர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் இர்வின். அண்ட் அவங்களோட ஒர்க் த ஸ்கெட்ச் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜேம்ஸ் ஃபெரிமோர் கூப்பர் அண்ட் ரால்ஃப் வால்டோ எமர்ஷன். ரால்ஃப் வால்டோ எமர்ஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எஸ்ஸே ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நேச்சருக்காக அவரோட எல்லாமே வந்து நேச்சர் ரிலேட்டடாகவே இருக்கும். நம்ம வந்து இவரோட ஒர்க்கை வந்து நம்ம படிச்சிருப்போம் அண்ட் இவரை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். த ஸ்கார்லெட் லெட்டர் அப்படிங்கிறதுலாம் வந்து இவரோட பயங்கர ஃபேமஸான ஒரு ஒர்க். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மன் மேல்வி, எமிலி டிக்கன்ஸ் எல்லாமே. எமிலி டிக்கன்ஸும் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அண்ட் எமிலி டிக்கன்ஸோட போம்ஸ், பொயட்ரி அண்ட் அவங்களோட ஒர்க்குமே வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒர்க். இவங்க எல்லாமே வந்து இந்த பீரியடில் தான் இருந்த ஒரு கீ ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியலிசம் அண்ட் நேச்சுரலிசம். ரியலிசம் அண்ட் நேச்சுரலிசமோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 1865 1900 வரைக்குமே வந்து இந்த பீரியட் வந்து இருக்குது. அண்ட் இதில் தான் வந்து சிவில் வார் வந்து அரைஸ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே வந்து ஒரு வாஸ்டான க்ரோத்தாக வந்து இருக்குது. ஒரு அர்பனைசேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த அமெரிக்கன் சிட்டியே வந்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அண்ட் லிட்ரேச்சர் எல்லாம் இருக்குது இல்லையா, லிட்ரேச்சர் எல்லாமே வந்து ஒரு டோட்டலாக வந்து வேற ஒரு ஜேர்னருக்கு வந்து போகுது. ரியலிசம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப், அதாவது அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட டே டு டே லைஃப்பை தான் வந்து ரியலிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ரியலிசம் அண்ட் நேச்சுரலிசம் அதோட டைட்டிலில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் ரியலாக என்ன நடக்குது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஓவராக எக்ஸாஜரேஷனாலாம் எதுவும் இருக்காது இல்லையா, அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க.
ரியலிசமில் வந்து மக்களோட டே டு டே லைஃப்பையும் அண்ட் அந்த நேச்சர் வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அந்த அந்த சொசைட்டி மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் போர்ட்ரயல்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அண்ட் இப்போ வந்து டே டு டே லைஃப்பில் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸை எல்லாமே வந்து எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கெலாம் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்தது, அவங்களோட சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத வந்து பேசுகிறது தான் வந்து ரியலிசம் அண்ட் நேச்சுரலிசம்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ், ரேஸ், ஜெண்டர் அண்ட் இதில் வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கீ ஃபிகர்ஸ், ரியலிசம் அண்ட் நேச்சுரலிசமோட கீ ஃபிகர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டவின் அண்ட் ஹென்ரி ஜேம்ஸ், ஸ்டீஃபன் கிரேன், சார்லஸ் டபிள்யூ செஸ்னட் இப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து இதோட இந்த பர்டிகுலர் பீரியடோட கீ ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாடர்னிசம் ஸ்டார்ட் ஆகுது. கிளாசிக்கல்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நியோ கிளாசிக்கலுக்கு அப்புறம் வந்து பீரியட் வந்து மாடர்னிசம் தான். அண்ட் மாடர்னிசம் வந்து 1900 1945 வரைக்கும் வந்து இந்த மாடர்னிசம் தான் இருக்குது. ஏர்லி 20th சென்ச்சுரியில் வந்து இந்த மாடர்னிசம் வந்து அரேஸ் ஆகுது. அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான 2 ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 வந்து இந்த டைமிங்லேயே வந்து வந்துடுது. அண்ட் இதில் வந்து ஒரு கிரேட் டிப்ரெஷன். ஏன்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிறப்போ எல்லா கண்ட்ரியில் உள்ள பீப்புள் பெரும்பான்மையாக நிறைய பேர் வந்து அதனால் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் அந்த அஃபெக்ட் ஆனது மூலியமாக நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் நடந்தது, ஆம்பிக்விட்டி, சப்ஜெக்டிவிட்டி. ஒரு வேர்ல்டு வார் நடக்கு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நாட்டில் நடக்குனாலே அந்த நாடு அந்த நாட்டை நம்பி இருக்கிறவங்க அந்த ட்ரேட் எல்லாமே பாதிக்கும் இல்லையா. அப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வந்து பயங்கரமாக வந்து வேர்ல்டு வந்து பாதிச்சுது. அண்ட் அதோட இது விளைவுகள் எல்லாமே அந்த இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு அடுத்த வர விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து அந்த பிரச்சனையோட தாக்கங்கள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம் அதோட தாக்கங்கள் எல்லாமே வந்து இருந்தது, அவங்களோட லிட்ரேச்சரில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாடர்னிசமில் வந்து என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சைஸ்னஸ், நான் லீனியர் நரேட்டிவ்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் பொயட்டிக் ஃபார்ம். அண்ட் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது வந்து ஒரு இன்னோவேட்டிவான பொயட்டிக் ஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதிலோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியனேஷனும் நம்ம வந்து தனித்தன்மையாக இருக்கிறது அண்ட் லாஸ். ஏன்னா வேர்ல்டு வார் நடந்திருக்கு, ஸோ நிறைய லாஸ் இருக்கும். அண்ட் மனுஷங்க எல்லாருமே வந்து எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு மீனிங்கே இல்லாமல் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கை நோக்கி வந்து போனாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா ஒரு சைக்கோ அனாலிசிஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அந்த எக்ஸ்டென்டலிசமாக இருக்கலாம், குளோபல் லிட்ரரி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் அரேஸ் ஆகுது. சைக்கோ அனாலிசிஸ், எக்ஸ்டென்டலிசம் அண்ட் குளோபல் லிட்ரரி மூமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து அரேஸ் ஆகுது. அண்ட் இதோட கீ ஃபிகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமஸான ஒர்க் வந்து த கிரேட் கேட்ஸ்பே அப்படிங்கிறது, டிஎஸ் எலியட், தி வேஸ்ட்லேண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்ஸ்டன் ஹியூக்ஸு, இவங்க எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு வெல் நோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதோட மேஜரான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லெம் ரெனைசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த பீரியடில் தான் வந்து கொஞ்சம் அரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வேர்ல்டு வார் 2 அண்ட் கான்டெம்ப்ரரி பீரியட். அப்படின்னா போஸ்ட் வேர்ல்டு வார்னால் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்டெம்ப்ரரி பீரியட் இது எல்லாமே 1945 இருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த பீரியட் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதோட கான்டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வார் மூலியமாக வந்து யூஎஸ் வந்து ஒரு பயங்கரமான குளோபலில் வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகுது. யூஎஸ் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவில் ரைட் மூமெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபெமினிசமாக இருக்கலாம், அண்ட் குளோபலைசேஷன், லிட்ரேச்சர் எல்லாமே பயங்கரமாக வந்து க்ரோ ஆகுது.
நிறைய கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ் வந்து இதில் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த மாடர்னிசம் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணுது. அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும்னா அமெரிக்கா வந்து இப்போ எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்களோட லிட்ரேச்சருமே வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து க்ரோத்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்னிசமில் வந்து நிறைய பிளேஃபுல்னஸ் இருந்தது அண்ட் இன்டர்டெக்சுவலிட்டி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பிளரிங் ஆஃப் ஹை அண்ட் லோ கல்ச்சர், ஹை அண்ட் லோ கல்ச்சர் வந்து பிளராகி வர்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி, ரேஸ், ஜெண்டர், குளோபலைசேஷன் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அண்ட் மெயினாக வந்து நிறையா ஜேர்னல்ஸு, சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாமே இதில் தான் அரைஸ் ஆச்சு. மேஜிக்கல் ரியலிசம், ஆட்டோ ஃபிக்ஷன் எல்லாமே வந்து இதில் தான் வருது. அண்ட் இப்போ வந்து இவங்களோட கீ ஃபிகர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடி சிக்னர் அண்ட் டோனி மாரிசன் வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா தாமஸ் பைகான், இவங்க எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான கீ ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பேக்ரவுண்ட் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வாஸ்டான லிட்ரரி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் பிரிட்டிஷை தவிர்த்து அது வர்ற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து நம்ம நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு தான் சொல்லுவோம். எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் இண்டிஜினியஸ் கல்ச்சர் எல்லாமே வந்து நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கீழே தான் வந்து வரும். அண்ட் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் லிட்ரேச்சரில் வந்து பிரிட்டிஷை தவிர்த்து மற்ற இதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சர் வந்து ஒரு கிளாசிக்கல் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 800 BCEலேருந்து 500 CE வரைக்குமே வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாசிக் பீரியட் வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து க்ரீக் லிட்ரேச்சர் தான் வந்து ஒரு எப்பிக் பொயட்ரியோட ரூட்டே வந்து க்ரீக் லிட்ரேச்சர் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபேமஸான தி ஒடிசிஸ் பை ஹோமர், இது வந்து ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒர்க். அண்ட் இது வந்து ஒரு க்ரீக் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எப்பிக் பொயட்ரி வந்து ரூட் ஆனதுக்கு காரணமே அண்ட் ஃபஸ்ட்டு ரூட் ஆனது வந்து க்ரீக் லிட்ரேச்சர் தான். அண்ட் நம்ம பொயட்ரிக்கு வந்து இதை சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொயட்ரினா ஒடிசஸ் பை ஹோமர். ட்ராமாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொஃபோசிலஸ்லேருந்து இடிபஸ் ரெக்ஸ் அதை வந்து சொல்கிறாங்க. இடிபஸ் ரெக்ஸ், ஆஸ்ட்ரோஃபைன்ஸ், காமெடிஸ், இதை வந்து ட்ராமாவுக்கு வந்து சொல்கிறாங்க. க்ரீக் லிட்ரேச்சர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் நரேட்டிவுக்கும் ஃபிலாசாபிக்கல் தாட்டுக்குமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது வந்து க்ரீக் லிட்ரேச்சர் தான். அப்போது வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சரில் வந்து கிளாசிக் பீரியடில் க்ரீக் லிட்ரேச்சர் தான் வந்து ஒரு ரூட், அதாவது ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா க்ரீக்குக்கு அப்புறம் ரோமன் லிட்ரேச்சர் வராங்க. ரோமன் லிட்ரேச்சரில் தான் பார்த்திங்க அப்படின்னா விர்கில்ஸ் ஆனைட் அவங்க வந்து 19 BCEலேருந்து ஓவிடோட மெட்டாமார்ஃபோசிஸ் அண்ட் அவங்களோட மெட்டாமார்ஃபோசிஸில் வந்து மித்திக்கல் அண்ட் இம்பீரியல் ஐடல்ஸ் எல்லாமே வந்து வருது. அண்ட் இது எல்லாமே வந்து யூரோப்பியன் ட்ரெடிஷனோட வந்து லேட்டராக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூரோப்பியன் ட்ரெடிஷன்ஸை வந்து இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போது க்ரீக் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்து ரோமன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் பீரியட் வந்து 500லேருந்து 1500 வரைக்கும் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர். அண்ட் க்ரீக் ரோமனை விட வந்து ஃப்ரெஞ்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டான ஒரு இது. அண்ட் ரெண்டுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டுமே வந்து ஒரு ரூட்டை, ஒரு பேஸை வந்து போட்டது வந்து க்ரீக் லிட்ரேச்சர் அண்ட் அதுக்கப்புறம் ரோமன். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சாசண்டி ரோலண்ட் வந்து 11th செஞ்சுரியில் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஒர்க் ஷெரிட்டன் டி ட்ரோயோஸ். அண்ட் இது வந்து பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் வேல்யூஸ் எல்லாமே வந்து இன்கார்பரேட் பண்ணி எழுதுனதுனால இது வந்து ஒரு செலப்ரேட் பண்ணப்பட்ட ஒர்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் லிட்ரேச்சரும் உள்ள வருது. டான்டி அலிகஸ் ரெவன் காமெடி, இது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. 1320 வந்து எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இதை வந்து ஒரு சிந்தசைஸ்டு கிறிஸ்டியன் தியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிளாசிக்கல் லேர்னிங்காக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் லிட்ரேச்சர், ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் அண்ட் ஃப்ரெஞ்சுக்கு அப்புறம் இட்டாலியன் லிட்ரேச்சர், இட்டாலியன் லிட்ரேச்சருக்கு அப்புறம் வந்து ஜெர்மன் லிட்ரேச்சர். அண்ட் இதில் வந்து ஒர்க்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பொயட்ருமே கொடுத்துருந்தாங்கன்னா மினிமலாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெர்மன் லிட்ரேச்சரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிக் ட்ரெடிஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து ஜெர்மன் லிட்ரேச்சரில் தான். ஒரு ஹீரோயிக் ட்ரெடிஷனுக்கு வந்து மற்ற ஒர்க்கில் வந்து ஒரு ஹீரோயிக் ட்ரெடிஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து ஜெர்மன் ட்ரெடிஷனை வச்சு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரினைசன்ஸ் அண்ட் ஏர்லி மாடர்ன். அமெரிக்கன்லேயுமே வந்து நம்ம ரினைசன்ஸ் அண்ட் மாடர்ன் பார்த்தோம். அண்ட் இதுலேயுமே ரினைசன்ஸ் அண்ட் ஏர்லி மாடர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 1800 வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரினைசன்ஸில் வந்து ஸ்பானிஷ் லிட்ரேச்சர் வந்து வருது. ஸ்பானிஷ் லிட்ரேச்சரில் வந்து மிகுவல் டி ஸ்கெரிவாட்ஸ் டான் குவைஸ்கைட் அப்படிங்கிற ஒரு 1905 1605 வரைக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாடர்ன் நாவலாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நிறைய நியூ ஐடியாஸ் அண்ட் ஒரு ஹியூமனோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அண்ட் ரினைசன்ஸ் அண்ட் ஏர்லி மாடர்னில் வந்து மறுபடியும் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் வந்து வருது. அண்ட் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரில் வந்து இப்போ வந்து ஒரு காமெடி எலிமெண்ட்டை வந்து அந்த சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி அண்ட் ட்ராஜடி எலிமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர் வருது. ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து ஏர்லி 18th செஞ்சுரியில் அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எழுதுகிறாங்க. அண்ட் ரஷ்யன் லிட்ரேச்சரில் வந்து அந்த லிட்ரரி கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஏஜை வந்து சொல்கிறாங்க. அண்ட் ரஷ்யன் ஏஜில் அந்த 18th செஞ்சுரி தான் வந்து ஒரு செட்டிங் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஷ்யன் லிட்ரரி கோல்டன் ஏஜுக்கு ஒரு செட்டை போட்டதே வந்து 18th செஞ்சுரியில் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 19th செஞ்சுரியில் தான் வந்து ரொமான்டிசிசம் அண்ட் ரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொமான்டிசிசம் அண்ட் ரியலிசமுக்கு வந்து எந்தெந்த ஒர்க்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் லிட்ரேச்சர், ரஷ்யன் லிட்ரேச்சர் அண்ட் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர். 19th செஞ்சுரியில் ரொமான்டிசிசம் அண்ட் ரியலிசம் வந்து கொண்டு வந்தது வந்து ஜெர்மன் லிட்ரேச்சரில் வந்து ஜோஹன் வோல்ஃப்கேங் வான் காத்திக் ஃபர்ஸ்ட். இவங்க வந்து 1808 1832 வரைக்குமே வந்து இந்த இது ஒர்க் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ரொமான்டிக் போயட்ரி ஆஃப் ஹென்ரிச் ஹென்னி. அண்ட் இது வந்து ஒரு ஹியூமன் கண்டிஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் லிட்ரேச்சரில் வந்து அலெக்சாண்டர் பஸ்கின் யூஜின் 1833. அண்ட் இதில் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒர்க் ஈஸியாக இருக்குமோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரில் வந்து விக்டர் ஹியூஸ் லெஸ் மெஸ்லி 1862 வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதே மாதிரியும் ஒரு 2-3 ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணிக்கோங்க. 20th செஞ்சுரியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னிசமுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா அண்ட் காஃப்கா த மெட்டமார்பிசம். அண்ட் இது வந்து ஒரு ஜெர்மன் ஒர்க்கு. மார்ஷல் போர்சம் இன் அ சர்ச் ஆஃப் அ லாஸ்ட் டைம் 1913 1927 வரைக்கும் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஒர்க். ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸ் இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பொயட்ரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்டலிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் வந்து வருது. இது வந்து 20th செஞ்சுரியில் தான் வந்து வருது. அண்ட் எக்ஸ்டென்டலிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசமில் வந்து ஒரு மெயினான ஃபிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் கேம்பஸோட ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற ஒர்க். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஒர்க் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்டெம்ப்ரரி பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கான்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலனா ஃப்ரென்டி, அவங்க வந்து இட்டாலி, ஒலிங்கோ தார்கஸ் வந்து போலண்ட். இவங்கெல்லாம் வந்து எதை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் குளோபலைசேஷனை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர்ஸ் ப்ரீ கொலோனியல் பீரியட் அண்ட் கொலோனியல் பீரியடுக்கு முன்னாடி. அண்ட் அதை தான் வந்து ப்ரீ கொலோனியல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ப்ரீ கொலோனியல் பீரியடில் வந்து ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் தான், ஓரல் மெத்தடில் தான் இருந்தது. ரிட்டன் ஃபார்ம்லலாம் வந்து கிடையாது. அண்ட் அவங்க அந்த ஃபாக் டேல்ஸ், அந்த குறுங்கதைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, ப்ராவப், எப்பிக், இது எல்லாமே வந்து ஓரலில் தான் வந்து இருந்தது. அண்ட் அந்த கொலோனியல் அண்ட் போஸ்ட் கொலோனியல் பீரியட் வந்து எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th to 20th செஞ்சுரி வரைக்கும் கொலோனியல் அண்ட் போஸ்ட் கொலோனியல் பீரியட் தான்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அது ஐ மீன் ஆஃப்ரிக்கன் கொலோனியல் அண்ட் போஸ்ட் கொலோனியல் பீரியட். அண்ட் யூரோப்பியன் காலனைசேஷன் இருக்கு இல்லையா, அண்ட் யூரோப்பியன் காலனைசேஷனில் தான் இந்த கொலோனியல் பீரியட்லேயும் போஸ்ட் கொலோனியல் பீரியட்லேயும் தான் அந்த ஓரல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிட்டன் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. ஐ மீன் ஒரு லிட்ரேச்சராக வந்து அவங்க வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் தான் வந்து நியோ கிளாசிசம், நியோ கொலனிசம் அண்ட் கல்ச்சுரல் ஹைப்ரிடிட்டி, நேச்சுரல் பில்டிங் எல்லாமே வந்து வருது. இதோட கீ ஃபிகர்ஸ் ஆஃப்ரிக்கானோட கீ ஃபிகர்னாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு எழுதலாம் சினுவாச்சிவி. நம்மளுக்கு வந்து வெல் நோனாக இருப்பார் இவர். அவர் வந்து ஒரு நைஜீரியன் ஆஃப்ரிக்கன் அண்ட் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இது வந்து ஒரு செமினல் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஒரு பிரிட்டிஷ் எப்படி காலனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஐடியாவை வந்து டீப்பாக வந்து சொல்லியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உல் சாயின்காவோட டெத் ஆஃப் அ கிங்ஸ் ஹார்ஸ்மேன் இதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒர்க். அண்ட் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் வந்து இதில் நீங்கள் இந்த 2 ஒர்க் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு மறந்துடும். ஸோ பர்சனலி எனக்கு மறந்துடும். அதனால உங்களுக்கு மறக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே எழுதிக்கலாம், நான் வேணான்னு சொல்லலை. பட் மறந்துடும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 ஒர்க்கையும் இந்த 2 ஆத்தரையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே பயங்கர இம்பார்ட்டண்டான இது. அண்ட் இதோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இந்த கொலோனியல் அண்ட் போஸ்ட் கொலோனியல் ஆஃப் ஆஃப்ரிக்கனோட கேரக்டர்ஸில் வந்து என்னென்னலாம் நடக்குன்னா ஒரு இண்டிஜுவனியஸ் லாங்குவேஜை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சை வந்து இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்ச்சுரல் ரிக்ளமினேஷன், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளு, டிசபோரா இது எல்லாமே வந்து நடக்குது. கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து அந்த கொலோனியல் பற்றி அண்ட் போஸ்ட் கொலோனியலை பற்றிலாம் வந்து எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்துல் ஜார் குர்னாக் அப்படிங்கிறவர் வந்து நோபல் லாரியேட்டாக 2021 வந்து இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர், ஏன்ஷியன் அண்ட் கிளாசிக்கல் பீரியடில் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2000 BCEலேருந்து 1500 CE வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சைனீஸ் லிட்ரேச்சரில் வந்து இந்த சிங்கிங் புக் ஆஃப் சாங் அப்படின்னு C1000 வந்து BCE வரைக்கும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர், இந்த மகாபாரதா, ராமாயணங்கிற எப்பிக்லாம் இருக்குது இல்லையா, அண்ட் அதில் வந்து C400 BCE 400 CE வரைக்கும். அலாங் வித் இந்த காளிதாசா, சகுந்தலா இந்த எப்பிக் ஒர்க் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜப்பான் லிட்ரேச்சரில் வந்து இந்த டேல் ஆஃப் கெஞ்சி 11th century. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு நாவலாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அண்ட் என்னென்னா த டேல் ஆஃப் கெஞ்சி தான் வந்து வேர்ல்டு நாவல். இது வந்து 11th century வந்து முராஷாக்கி ஷிங்புவால் வந்து எழுதப்பட்டிருக்கு. த டேல் ஆஃப் கெஞ்சி மேபி வந்து 1 words கேட்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஹியூமன் எமோஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் அண்ட் ஏர்லி மாடர்ன் ஏஜை வந்து சொல்கிறாங்க. 1500 1800 வரைக்கும். அதில் வந்து சைனீஸ் லிட்ரேச்சர் எல்லாமே வந்து நாவல்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 16th century ஆரம்பிக்குது. ட்ரீம் ஆஃப் அ ரெட் ஷாம்பர் அப்படிங்கிற ஒர்க் வந்து 18th century வந்து எழுதுகிறாங்க. இது வந்து ஒரு சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டியை வந்து சொல்லுது. அண்ட் ஜப்பானீஸ் லிட்ரேச்சர் வந்து மிடிவல் அண்ட் ஏர்லி மாடர்னில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கூ கவிதைலாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிற பீரியட். அண்ட் மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி அதிலிருந்து 19th century இப்போ ப்ரெசண்ட் வரைக்குமே வந்து மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி தான் வந்து நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தோம்ல அதே மாதிரி நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்லேயுமே வந்து அதுதான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து கொலானிசிசம், மாடர்னிசம், குளோபலைசேஷன் எல்லாத்தையுமே வந்து ஏன்ஷியன் லிட்ரேச்சர் வந்து ஷேப் பண்ணுது. நிறையா ரைட்டர்ஸ் இந்த ரவீந்திரநாத் தாகூராக இருக்கலாம் அண்ட் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட ஃபேமஸான ஒர்க் வந்து கீதாஞ்சலி அண்ட் நோபல் ப்ரைஸ் வின்னிங் போயட்ரி அது அப்படின்னு. இதே மாதிரி இப்போது ஏன்ஷியனில் நம்ம இந்தியாவில் வந்து அது இருக்குது அப்படின்னா சைனாவில் வந்து டைரி ஆஃப் மேடம் மேன் 1980 வந்து இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ட்ரெடிஷ்னல் சொசைட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அருந்ததி ராய் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர், த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997 இதுவுமே வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒர்க். இது எல்லாமே வந்து மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி ஒர்க்ஸ் அண்ட் வந்து கீ ஃபிகர்ஸாகவும் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்குவிஸ்டிக் ட்ரெடிஷன்ஸ்
அந்த மேடரமன், ஹிந்தி, ஜாப்பனீஸ் இது மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து ஓரல் ட்ரெடிஷன்லேருந்து வந்து ரிட்டன் ஃபார்முக்கு வந்து மாற்றுறது தான் வந்து இந்த மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி பீரியடில் வந்து ஒரு மெயினான கேரக்டரிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் இதோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா மாடர்னிட்டி, ஐடென்டிட்டி அண்ட் குளோபலைசேஷன் இது எல்லாமே வந்து இதோட மேஜரான தீம்ஸை வந்து கன்சிடர் பண்ணப்படும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி பீரியடில், அதாவது 19th செஞ்சுரியிலேருந்து இப்போ நம்ம ப்ரெசென்ட் 21st செஞ்சுரி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி பீரியடில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ப்ரீ கொலோனியல் அண்ட் கொலோனியல் பீரியடை பற்றி சொல்கிறாங்க. அதாவது லாட்டின்லேயுமே வந்து இந்த இண்டிஜினஸ் ஓரல் ட்ரெடிஷன்லாம் இருக்கும்ல, மாயன், பப்பல் வாக் அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மில் வந்து மாறுது. அண்ட் 19th செஞ்சுரியில் வந்து அந்த ரொமான்டிசிசம் அண்ட் ரியலிசம் வருது இல்லையா 19th செஞ்சுரியில், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இண்டிபெண்ட் ஆகணும், நேஷ்னலுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயுமே வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 20th செஞ்சுரியில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அண்ட் பூம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாட்டின் அமெரிக்கன் பூம் அப்படிங்கிற ஒர்க் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒர்க். அண்ட் இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட்டை பற்றி வந்து ஒரு அழகாக எடுத்து சொல்லுது. அண்ட் இந்த லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரோட ஒரு கீ ஃபிகர்ஸ் யாருன்னா லூயிஸ் போரஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் கார்சி மார்க்யூ. அண்ட் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேமஸான கீ ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிஜினஸோட ஃபியூஷன் அண்ட் ஆஃப்ரிக்கன் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதுறது மாதிரி இவங்களுமே வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி, அந்த டிக்டேட்டர்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கலாம், இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி எல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து இவங்களோட லிட்ரேச்சருமே வந்து மூவ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட்டோ பெலனோ. அவங்க வந்து அவளோட ஃபேமஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சில்ட்ரன் அச்சீவ் 2019 வந்து எழுதியிருக்காங்க. 2019 வந்து எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மைக்ரேஷன், வைலன்ஸ் அண்ட் குளோபல் இன்டர்கனெக்ஷன்னஸை வந்து இது வந்து சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லாட்டின் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிஜீனியஸ் அண்ட் அதர் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ். இப்போ வந்து நம்ம சொன்னது மட்டுமே வந்து நான் பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ் இல்லையா, நிறைய நான் பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அண்ட் அவங்களோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே நேட்டிவ் அமெரிக்கன் ஓரல் ட்ரெடிஷன் இருக்குல்ல, அண்ட் அவங்களுமே வந்து அந்த கான்டெம்பரரி ஒர்க்ஸை எல்லாமே வந்து ரிட்டன் ஃபார்மில் வந்து மாற்றுறாங்க. அண்ட் மிடில் ஈஸ்டர்னில் வந்து அந்த நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே ஒரு கிளாசிக்கல் ஒர்க்கை எல்லாமே அந்த கிளாசிக்கல் ஒர்க்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி 1001 Nights வந்து 8th to 13th செஞ்சுரியில் வந்து ஒரு மாடர்னான நாவல். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக்விக் முக்வாசோ அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் கெரிபியன் லிட்ரேச்சர் வந்து இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லிட்ரேச்சர் தான் வந்து கெரிபியன் லிட்ரேச்சர். அண்ட் இதில் வந்து டெரிக் வால்காட் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான கீ ரைட்டர். அண்ட் ஜமைக்கா கிக்னெட்டுமே வந்து அப்படி தான். அண்ட் இது வந்து எப்படி இந்த கெரிபியன் லிட்ரேச்சர் வந்து எதோட பிளெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன், யூரோப்பியன் அண்ட் இண்டிஜினஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த கெரிபியன் லிட்ரேச்சர். அண்ட் இது வந்து ஒரு போஸ்ட் கொலோனியல் ஐடென்டிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மொத்தத்தில் அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலோனிசம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஒரு கீ தீம்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலோனியலிசம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஹைப்ரிடிட்டி அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் particularly in Africa, modern and tradition, globalization and contemporary Americans. இது எல்லாமே வந்து இதோட மேஜரான தீம்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பேக்ரவுண்ட் எதுலலாம் அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கை தான் வந்து பார்த்தோம்.
ஃபஸ்ட்டு வந்து காலனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். காலனைசேஷன் வந்து இந்த யூரோப்பியன் பவர்ஸ் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் பவர்ஸ் வந்து அவங்களோட பவரை வந்து மற்ற கண்ட்ரி மேலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற கண்ட்ரியை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா கூட ஒரு டைமிங்கில் வந்து பிரிட்டிஷ் காலனைசேஷன் கடியில் தான் வந்து இருந்தாங்க. அண்ட் இந்தியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா அண்ட் நிறைய கண்ட்ரீஸை வந்து யூரோப்பியன் பவர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட அமெரிக்கன் லிட்ரேச்சரையும் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து காலனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். அண்ட் எந்த அளவுக்கு வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வந்து அந்த காலனைசேஷன்னால் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறாங்க. அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க காலனைசேஷனை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அந்த காலனியல் பீரியடாக அமெரிக்கன் லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா 17th-லேருந்து 18th செஞ்சுரி வரைக்குமே வந்து கொலோனியல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ காலனைசேஷன்னா ஒரு கண்ட்ரியை வேற ஒருத்தங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து ஆக்கிரமித்து அவங்க வந்து ரூலிங் பவராக இருக்கிறது தான் வந்து காலனைசேஷன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க இல்லையா, அதுதான். அண்ட் அந்த ரீஜன் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணும்போது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த போஸ்ட் கொலோனியல் ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் எல்லாமே ரூல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போ இந்தியாவில் ரூல் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் ரூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எழுதக்கூடிய ஒவ்வொரு லிட்ரேச்சருமே வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சராக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து காலனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க காலனைஸ் பண்ணிட்டு கிளம்புனாலும் இன்னும் கூட அவங்க அதோட தாக்கங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அண்ட் போர்ச்சுகல்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸை வந்து ஆக்குப்பை பண்ணி ரூலிங் பார்ட்டிஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இந்தியாவெல்லாம் அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டேர்ம் வந்து லேட் 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு லீகசி ஆஃப் காலனைசேஷனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து அந்த காலனைசேஷன்லாம் இருக்குது இல்லையா, அந்த காலனைசேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதனால் போஸ்ட் காலனைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தானே போஸ்ட் கொலோனியல்னு சொல்கிறோம். அண்ட் காலனைசேஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்து போஸ்ட் கொலோனியல் சொல்கிறாங்க. ஸோ வந்து அது 20th செஞ்சுரியில் வந்து இருக்குது. இப்போ வந்து காலனைசேஷன் அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே வந்து ரூல் பண்ண வர்றாங்களோ அவங்க தான் காலனைசேஷன். அவங்க வந்து எதுக்காகனாலும் வரலாம், ஒரு ஃபார்மிங்காக வரலாம். அண்ட் இந்த நாட்டில் உள்ள வளங்களை எல்லாமே வந்து சுரண்டிட்டு போகணும். அண்ட் நம்ம நாட்டில் இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாகரிகமே இல்லாமல் இருக்காங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு சிவிலைஸ்ட் ஆக்க வந்திருக்கோம், நாங்கள் வந்து அவங்கள டெவலப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்களோட வந்து காலனைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ காலனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் காலனைசேஷன். அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கும் காலனைசேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் எஸ்பெஷலி 17th செஞ்சுரியிலேருந்து 18th செஞ்சுரி வரைக்குமே வந்து அந்த காலனைசேஷன் அண்ட் அதோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரோப் செட்டிலர்ஸ் வந்து அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகிருக்காங்க. அண்ட் அதை வந்து ஒரு டிஃபைனாக வந்து எடுத்து காட்டுற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒர்க் அண்ட் ஆத்தர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு டாபிக் கொடுத்தே வந்து இதை கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து வெறுமனையாக காலனைசேஷன் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்க வந்து இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் வச்சு காலனைசேஷன் கேட்குறதுக்கோ இல்லை நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வச்சு காலனைசேஷன் கேட்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஜான் ஸ்மித்தோட எ ட்ரூத் ரிலேஷன்ஸ் ஆஃப் வர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து ஒரு அமெரிக்கனோட
லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அந்த ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களோட அந்த சஃபரிங், எப்படி வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்டாக்கிள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி காட்டுற ஒரு ஒர்க்கு தான் வந்து A True Relations of Virginia, ஜான் ஸ்மித்ஸ் ட்ரூ ரிலேஷன்ஸ் ஆஃப் வர்ஜீனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நேட்டிவ் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து என்னென்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலனைஸ்டு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க ஆத்தர்ஸ் லைக் லெசேலியா மார்மோன், சிலியாயின் சர்மோன் எக்ஸ்ப்ளோரிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கல்ச்சர் வாஸ், அவங்க வந்து எங்களோட கல்ச்சரை வந்து நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் காலனைசேஷன். இப்போ வந்து ஒரு அமெரிக்கன்ஸுமே வந்து அவங்க காலனைஸ்டு கண்ட்ரி தான், அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருமே வந்து ஒரு காலனைஸ்டு கண்ட்ரியோட லிட்ரேச்சர் தான். இப்போது நம்ம தான் வந்து காலனைஸ் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு இந்தியன்ஸ் அவங்களோட சஃபரிங்கை எழுதுறதுக்கும் அண்ட் ஒரு பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் இப்படிலாம் ஒரு சஃபரிங் படுறாங்க அப்படிங்கிறது எழுதுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்மளோட சஃபரிங்ஸை நம்ம எழுதினாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட சஃபரிங்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எழுதினாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கன்ஸும் சரி அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸும் சரி அவங்களோட லிட்ரேச்சரை அவங்க கையை எடுத்து வந்து அந்த காலனைசேஷனை பற்றி எழுதுறது தான். அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நிறைய போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் அண்ட் லாட்டின் ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்காவிலேருந்து நிறைய போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட இந்தியாலாம் வந்து ஓரளவு வந்து நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். அண்ட் இன்னும் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கொலோனியல் பீரியடில் இருந்தே அந்த இதுலேருந்து இன்னும் அவங்களால வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பல வருஷங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள ரூல் பண்ணி ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டியாக தன்னைத்தானே வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனைசேஷன் பவர். யாரோட காலனைசேஷன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸோட பவர். அவங்களையுமே வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவே அண்ட் லாட்டின் அமெரிக்காவே. சினுவா அச்சீபி நம்மளோட போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சினுவா அச்சீபி வந்து ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு ஆத்தர். அண்ட் அவர் தான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அவரோட ஒர்க் த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட் கொலோனியல் ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் அவர் வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர். நைஜீரியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு ப்ராப்பராக வந்து அந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேப்ரியல் கார்சியா மார்கெஸ் 100 Years of Solitude. அது வந்து ஒரு கொலம்பியாஸ் கொலோனியல் ஹிஸ்ட்ரியவே வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு காலனைசேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் காலனைசேஷனுக்கு ஒரு காமனாக இருக்கிற தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கல்ச்சுரல் கிளாஷஸ், ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெசிடென்சி எல்லாமே இழந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கா லிட்ரேச்சர் வந்து எதில் ஆஃபன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னா இன்னும் கூட அமெரிக்காவில் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கம்மியாகவும் செட்டில்டு காலனைசர்ஸ் இருக்காங்க இல்லையா. செட்டில்டு காலனைசர் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம தான் நேட்டிவ் பீப்புள் அண்ட் வந்து நம்ம நேட்டிவ் பீப்புளெல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஆக்குபை பண்ணால் அவங்க வந்து செட்டில்ஸ். ஸோ அவங்க வந்து பயங்கரமாக அமெரிக்காவில் அவங்க இங்கிலீஷ் பீப்புள் செட்டில் ஆகிருக்கிறதுனால அவங்க வந்து செட்டில்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நான் பிரிட்டிஷ் ஒர்க் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் சேலஞ்சஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதான் போஸ்ட் கொலோனியல் தியரி. போஸ்ட் கொலோனியல் தியரி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் சைட் தான் வந்து அதுக்கு வந்து போஸ்ட் கொலோனியல் தியரியை வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போனவர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சர் காலனைசர் அண்ட் காலனைஸ்ட். இப்போ வந்து காலனைசர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோம்ல, அவங்கெல்லாம் வந்து காலனைசர். ஸோ அவங்க தான் வந்து நம்மளை வந்து காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியாக போயிட்டு அவங்க எதுக்காகனாலுமே வந்து நம்மக்கிட்ட வந்து வந்துருந்துருக்கலாம்.
அண்ட் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தெரியாது. மேபி நம்மள்ட்ட உள்ள ஃபார்மிங்காக வந்திருந்துருக்கலாம், கல்டிவேஷனுக்காக வந்திருந்துருக்கலாம், நிறைய ஃபர்டிலிட்டி நம்மகிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட இல்லாத வளங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக வந்திருந்துருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்திருக்கிறாங்க இல்லையா, நம்மகிட்ட மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காவாக இருக்கலாம், லாட்டினாக இருக்கலாம், அமெரிக்காவில் எல்லா இடத்துக்கும் இது மாதிரி போயிருக்கிறாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் எம்பையர் அந்த யூரோப்பியன் பவர்ஸ் காலனைசர்ஸ் அண்ட் இந்த கொலோனியல் பீரியடில் ஏர்லி அமெரிக்கன் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, அதில் ஜான் ஸ்மித்தோட A True Relation of Virginia 1608 இந்த ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு பயங்கர ஒரு பாப்புலரான ஒர்க். அமெரிக்காவில் ஏர்லி அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஏர்லி அமெரிக்காவில் என்னென்ன நடந்தது இந்த காலனைஸாலையும் காலனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறவங்களாலையும் அவங்களோட சஃபரிங்ஸ் அண்ட் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. அண்ட் காலனைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் பிரிட்டிஷ் பீப்புள் காலனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் காலனைசர் அண்ட் அமெரிக்கன்ஸ் காலனைஸ்டு. ஸோ நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க நேட்டிவ் பீப்புள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் காலனைஸ்டு பீப்புள் அண்ட் செட்டிலர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க காலனைசர். ஸோ இப்போ காலனைசரும் நம்மளோட அமெரிக்கன்ஸை பற்றி எழுதுகிறாங்க அண்ட் காலனைஸ்டு பீப்புள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் அவங்கள பற்றி எழுதுகிறாங்க. பட் இப்போ செட்டிலர்ஸ் எழுதுறத விட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எழுதுறது தான் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் அவங்களோட சஃபரிங்ஸையும் ஃபீலிங்ஸையும் எக்ஸாக்டாக அவங்களால எடுத்து சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களோட பர்ஸ்பெக்டிவை எது மூலியமாக ஒர்க் மூலியமாக அவங்க சொல்கிறாங்க அண்ட் அந்த காலனைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் ஒர்க் மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா லெஸ்லி மார்மோன் சிலிக்கோ செரமோனி 1977 இந்த ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய ஒர்க்கை அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுமே எழுதுகிறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களே வெளிப்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட்டு லேட்டர் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் லேட்டராக அமெரிக்கன் லிட்ரேச்சர் இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகுது அண்ட் அவங்களுக்குன்னு ஓனாக அவங்க இங்கிலீஷ்லேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு லிட்ரேச்சர் ஃப்ரீடமும் கொண்டு வராங்க. ஒரு லாங்குவேஜில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கொண்டு வராங்க. பட் இன்னுமுமே நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் இருக்குது இல்லையா, நான் பிரிட்டிஷ் பீப்புள் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு லிட்ரேச்சர்லேயோ ஒரு லாங்குவேஜ்லேயோ நமக்கு ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னா சம் வேர்ட்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுவோம். பட் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜையும் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கிலீஷ்லேருந்து அவங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷை யூஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்னே ஓனை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்போ போஸ்ட் கொலோனியல் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன், ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, போர்ச்சுகல்ஸ் இவங்க எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரியுமே காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸுமே காலனைஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் அந்த கொலோனியல் ரூலோட எஃபெக்டையும் எக்ஸ்பீரியன்ஸையும் தான் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இந்த போஸ்ட் கொலோனியலில் எழுதுவாங்க. அண்ட் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சினுவா அச்சீபியோட திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஃபேமஸான ஒர்க். போஸ்ட் கொலோனியலில் ஒரு நல்ல பாப்புலரான ஒர்க். 1958 அந்த ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. அதை தான் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சருக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் கேப்ரியல் கார்சியா மார்சிக்கோட 100 Years of Solitude அப்படிங்கிற ஒர்க். ஏன்னா லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் காலனைசேஷன். அவங்க அவங்கள எந்த மாதிரிலாம் காலனைஸ் பண்ணாங்க அண்ட் அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த ஒர்க் மூலியமாக. அண்ட் பாப்லோ நெரூடா அண்ட் ஜோரோ லூயிஸ் பர்கிஸ் இவங்க எல்லாமே கொலோனியல் தீமை அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு கல்ச்சர் இருக்குது, நம்மளோட கல்ச்சர் ஐடென்டிட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆணித்தரமாக இருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டி நமக்கானது அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் ஆத்தர் பாப்லோ நெரூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில். அண்ட் இந்தியன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்குமே போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னா மிட் நைட்ஸ் சில்ட்ரன்
அண்ட் சல்மான் ருஷியோட மிட் நைட் சில்ட்ரன் 1981ல். அண்ட் எப்படி வந்து இந்தியா பார்ட்டிஷன் ஆகுது அண்ட் பிரிட்டிஷ் ரூல் வந்து எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த ஒர்க்கில் வந்து அவங்க அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட வழிகளை வந்து நம்ம எழுதினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இப்போ வந்து காலனைசேஷன் அப்படின்னா காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, எப்படி ஆக்குபை பண்ணாங்க. அண்ட் காலனைசர் அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ், ஸ்பெயின், போர்ச்சுகீஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக போய் ரூல் பண்ணாங்களா, அந்த ரூலிங் பவர் யூரோப்பியன் பவர் தான் வந்து காலனைசர். அண்ட் காலனைஸ்ட் அப்படின்னா இந்தியா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா அது மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே காலனைஸ்டு. அண்ட் அருந்ததி ராயோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997ல். அண்ட் இது வந்து ஒரு இந்தியன் சொசைட்டி காலனைசேஷனுக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருந்தது ஒரு சொசைட்டி மேலே, அண்ட் ஒரு சோஷியல் ஹைரார்கி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுச்சு, அண்ட் கல்ச்சுரல் ஹைப்ரிட்டி வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் வந்து அந்த காலனியல் லீகேஜ் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுச்சு அண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா த டேர்ம் காமன்வெல்த் அப்படிங்கிறது வந்து எப்போ பாப்புலரைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s இருந்து 1970s வரைக்குமே வந்து அந்த டேர்ம் வந்து பாப்புலரைஸ்டாக இருந்திருக்கு. அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம இப்போ பிரிட்டிஷ்லாம் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து காலனைசர்ஸ் அப்படி தானே, அந்த பவர்ஃபுல் கண்ட்ரியான பிரிட்டிஷ் கூட ஏதோ ஒரு விதமான ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே, ஐ மீன் இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவை காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அப்போ இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ்க்கு அந்த கிரேட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனோட இருந்தது அப்படின்னா, அதுதான் ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் வந்து இந்த கண்ட்ரியோட இருந்ததுன்னா அதுதான் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஆஃபன் வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் இல்லைன்னா லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரீஸ் தட் வேர் ஒன்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிரிட்டிஷ் யூரோப். அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து எப்போவாது இதுக்கு முன்னாடி, இப்போவா இருக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்ட்டாக இருக்கும்ல, அந்த பிரிட்டிஷ் எம்பையரோட, கிரேட் பிரிட்டனோட ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்ததுன்னா அந்த கண்ட்ரி இது எல்லாமே வந்து காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போது பிரிட்டிஷ் எம்பையர் வந்து காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த எல்லா கண்ட்ரீஸுமே வந்து காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அந்த நேஷன்ஸில் வந்து ஆஃப்ரிக்கா, ஏஷியா, கெரிபியன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் பார்ட் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக்கும் வந்து இன்க்ளூடட் ஆகும். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன்வெல்த் நேஷனில். அண்ட் இந்த டேர்ம் வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் காலனிசம். அந்த பிரிட்டிஷ் காலனிசம் வந்து இது வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எதை அக்னாலேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டைவர்ஸ் கல்ச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் கான்டெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு ரீஜியனுக்குமே வந்து இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம சம்மரி பார்க்க போகிறோம் இல்லையா, இதில் வந்து என்னெல்லாம் வந்து கன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் கான்டெஸ்ட், தீம் அண்ட் இந்த பீரியடில் இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சருக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஃபேமஸான அண்ட் மேஜரான ஆத்தர்ஸ் இருப்பாங்கல்ல, அண்ட் அதோட இவாலுவேஷன் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் வந்து காமன்வெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் காமன்வெல்த் வந்து எப்போ எமர்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் 20th century தான். அண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட மேஜரானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீகாலனைசேஷன் ஆஃப் மெனி பிரிட்டிஷ் காலனிஸ் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. அண்ட் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து இவங்க காலனைஸ் பண்ணியிருக்கிற ஏரியா எல்லாமே வந்து டீகாலனைஸ் ஆகுது.
அண்ட் டீகாலனைஸ் ஆகிற அந்த டைமிங்கில் தான் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் வந்து அரைஸ் ஆகுது. அண்ட் இந்த ஒவ்வொரு நேஷனுமே இவங்க இப்போ பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, காலனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஏரியாஸ் எல்லாமே இண்டிபெண்ட் ஆகுது. அண்ட் அங்கே உள்ள ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட யூனிக் ஐடென்டிட்டி அண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள ரூல் பண்ணும்போது, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான சஃபரிங்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எழுதுகிறாங்க. அண்ட் அந்த ஒர்க் எல்லாமே ஆஃபன் இங்கிலீஷில் இருந்தது. ஆனாலும் கூட அதில் வந்து அவங்களோட ஒரு ஓன் லாங்குவேஜ் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட இங்கிலீஷ் தான் மேஜராக எழுதுனாங்க. ஆனால் அதில் வந்து அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ், அதோட இன்ஃப்ளூயன்ஸுமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவங்களோட ஒர்க் வந்து இந்த லோக்கல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த காமன்வெல்த் நேஷன் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் ஃபார்மர் பிரிட்டிஷ் காலனிஸ். அண்ட் அது வந்து ஒரு கல்ச்சுரல் அண்ட் லிட்ரரி சேஞ்சை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த காலனிஸ் மூலியமாக நமக்கு வந்து ஒரு கல்ச்சர் அண்ட் லிட்ரரி சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த வேர்ட் வந்து 1960s - 1970s வரைக்குமே ஒரு பீக்கில் இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து இதை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியலி டு ஹோமோஜீனியஸ் லிட்ரரி ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃபன் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சர், அதாவது காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னா போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா வேர்ல்ட் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ், அந்த 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சர், இல்லைன்னா வேர்ல்ட் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ், அதாவது காமன்வெல்த் லிட்ரேச்சரோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்டு பை டைவர்சிட்டி இட் சர்டைன் ஷேர்டு ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஒரு ஷேப் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிடிட்டி அண்ட் மல்டிலிங்குவலிசம். ஹைப்ரிடிட்டி அண்ட் மல்டிலிங்குவலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிளான லாங்குவேஜஸ். ரைட்டர் வந்து ஆஃப்டர் போஸ்ட் கொலனியலிசமில் கூட இங்கிலீஷை பிளெண்ட் பண்ணி அண்ட் அவங்களோட இண்டிஜினியஸ் லாங்குவேஜை சேர்த்து தான் வந்து எழுதுவாங்க. நிறைய இங்கிலீஷில் எழுதுனாங்க, ஆனாலும் அவங்களோட இண்டிஜினியஸ் லாங்குவேஜும் அதில் வந்து சேர்ந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டயலெக்ட் அண்ட் ஓரல் ட்ரெடிஷன் எல்லாமே வந்து ரிட்டன் ஃபார்மாக மாறுது. அண்ட் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலில் அந்த லாங்குவேஜில் வந்து ஒரு ஹைப்ரிடிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்தியன் இங்கிலீஷ், நைஜீரியன் பைடன் அண்ட் அபாரிஜினல் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து லோக்கல் லிங்குவிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் போஸ்ட் கொலோனியலோட தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெகசி ஆஃப் colonization, identity formation, cultural displacement, resistance of imperial domination and tension between a tradition and modernity. போஸ்ட் கொலோனியலோட மெயின் தீமே என்ன அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டி அண்ட் ஒரு ஃபார்மேஷன், கல்ச்சுரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த நேட்டிவ் பீப்புளுக்குன்னு இல்லை ஒரு ஓன் கல்ச்சர் வந்து போய் அதுலேயுமே வந்து ஒரு ஹைப்ரிடிட்டி அண்ட் ஒரு டாமினேஷன், இம்பீரியல் டாமினேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்ளமேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் நிறைய ஒர்க்ஸை வந்து ரீரைட் பண்ணுறாங்க. இப்போது நம்மளோட சஃபரிங்ஸை, இப்போது இந்தியாவை வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்தியாவை வந்து அவங்க காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சஃபரிங்கை ஒரு பிரிட்டிஷ், ஒரு ஒயிட் மேன் எழுதுறதுக்கும் நம்ம எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நிறைய ஒர்க்ஸை வந்து ரீரைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கொலோனியல் நரேட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மார்ஜினைஸ் பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு யூரோசென்ட்ரிக் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியாக வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றுறாங்க. பிளேஸ் அண்ட் பிலாங்கிங்ஸ், ஒவ்வொரு லிட்ரேச்சருமே வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீப்புளுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கும் பீப்புளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது வந்து ஒரு ரூரல் வில்லேஜாக இருக்கலாம், ஒரு அர்பன் ஸ்லம்மாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்போரிக் ஸ்பேஸாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துக்கும் அந்த பீப்புளுக்கும் வந்து என்ன ஒரு கனெக்ஷன் அண்ட் அவங்களோட பிலாங்ஸை பற்றி சொல்கிறாங்க. குளோபல் அண்ட் லோக்கல் இன்டர்ப்ளே வந்து
எதோட ரூட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சரல் கான்டெக்ஸ்டோட. அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நிறைய குளோபல் இஷ்யூஸை பற்றி வந்து பேச ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன், குளோபலைசேஷன், ஒரு ஹியூமன் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து குளோபல் இஷ்யூஸை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட மேஜர் தீம்ஸாக வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலானியல் லீகசி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிறைய ஒர்க்ஸ் வந்து அந்த சைக்காலஜிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் இம்பேக்ட், அந்த கொலானிசமால் வந்து எப்படி சைக்காலஜிக்கலாக, சோஷியாலஜிக்கலாக, எக்கனாமிக்கலாக மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய ஒர்க் வந்து இந்த போஸ்ட் கொலானியலில் வந்து ஒர்க்கில் வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த காமன்வெல்த் லிட்ரேச்சரில் வந்து சொல்கிறாங்க. சிம்பிளாக காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னா போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சினுவா அச்சிபியோட ஒரு திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒர்க். அண்ட் இது வந்து ஒரு நைஜீரியா வந்து அப்படியே போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் ஹைப்ரிடிட்டி. ஒரு காமன்வெல்த்தில் வந்து ஒரு ஐடென்டிட்டி அண்ட் ஹைப்ரிடிட்டின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மக்கள் வந்து நேட்டிவ் மக்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டியை வந்து இழந்துட்டு அதிலே வந்து ஒரு ஹைப்ரிடிட்டி, ஒரு லாங்குவேஜ்லையாக இருக்கலாம், அவங்களோட கல்ச்சர்லையாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹைப்ரிடிட்டி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா சால்மன் ருஷியோட மிட் நைட்ஸ் சில்ட்ரன், இது வந்து ஒரு இந்தியன் ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்போரா அப்படிங்கிறப்போ அந்த மைக்ரேஷன், நிறைய பேர் வந்து வாலண்டியராகவோ இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணப்பட்டோ அவங்க இருக்கிற இடத்துலேருந்து நேட்டிவ் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து தூக்கி போடுறாங்க. அண்ட் அது வந்து ஸ்லேவரிக்காக இருக்கலாம், இவங்களாம் வாலண்டியராக எக்கனாமிக் பர்பஸ்க்காக போகலாம், இல்லை அப்படின்னா இவங்க வந்து ஸ்லேவரி ப்ராசஸ்க்காக வந்து வலுக்கட்டாயப்படுத்தி போகிறது. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து ஒரு ஒர்க்கில் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் நாய்பூலோட எ ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் அண்ட் பவர். விமன் ரைட்டர்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விமனாக என்னென்ன இஷ்யூஸ் எல்லாமே வந்து அந்த காலனைஸ்டு பீரியடில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட இஷ்யூ அந்த டொமஸ்டிசிட்டி, கேர்ள்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், நிறையா செக்ஷுவலாக வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டது எல்லாத்தையுமே வந்து இந்த ஜெண்டர் அண்ட் பவரில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டி டேங்கிமோரஸ் நர்வஸ் கண்டிஷன், ஜிம்பாவேயோட இது ஒர்க். அண்ட் ஜிம்பாவே அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட், இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ பீப்புள் அண்ட் தேர் நேச்சர் ஆர் அர்பன் என்விரான்மெண்ட் இஸ் சென்ட்ரல். அண்ட் ஒரு பீப்புளுக்கும் அண்ட் அவங்க வாழ்ந்த அந்த நேச்சரான அந்த என்வாயன்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் வந்து அந்த கொலானியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த ஒரு பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் வந்து அவங்க எப்படிலாம் வந்து அந்த பிளேஸு, அந்த என்வாயன்மெண்ட், அந்த லேண்டை வந்து எவ்வளோத்துக்குள்ள சேஞ்ச் பண்ணி அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க வந்து சுரண்டி எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, லெஸ் மோரே பொயட்ரி. அண்ட் இது வந்து ஒரு அபாரிஜினல் டிஸ்ப்ரோஷன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் நிறையா ஆத்தர்ஸ் வந்து அதில் மேஜராக பேசியிருக்கிறாங்க. அண்ட் மேஜராக பேசின ஆத்தர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா மல்டிபிள் காண்டினென்ட்டில் வந்து நம்ம பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இண்டிஜினஸ் கல்ச்சராக இருக்கலாம், ஒரு கொலனியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால எந்தெந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்க எவ்வளோ தூரம் போராடினாங்க, ஒரு கரப்ஷன், சிவில் கான்ஃப்ளிக்ட், இது மாதிரி என்னென்னலாம் வந்து இருக்குதோ எதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நிறைய அஃபெக்ட் ஆனது வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் தான். அண்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்னாலே வந்து சினுவா அச்சிபி, அவர் வந்து ஒரு நைஜீரியன், திங்ஸ் ஃபால் அப்பார்ட் தான். அண்ட் அது வந்து ஒரு இக்போ சொசைட்டியோட பீப்புளோட ஸ்டோரியை வந்து அப்படியே நமக்கு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயில் சோயின்கா, அவரும் வந்து ஒரு நைஜீரியன் தான். த டெத் ஆஃப் அ கிங்ஸ் ஹார்ஸ்மேன் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சவுத் ஏஷியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லிட்ரேச்சர் வந்து எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆஃப்ரிக்காவில் எதை அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சவுத் ஏஷியாவில் வந்து ஒரு ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, கேஸ்ட்டு அண்ட் குளோபலைசேஷன், ஒரு யூஸிங் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம், இது எல்லாமே வந்து
ஒரு குளோபல் ஆடியன்ஸ்க்கும் வந்து இப்போது பிரிட்டிஷ் வந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் நிறையா ஒரு நல்ல விஷயங்களும் கிடச்சிருக்கு அண்ட் அதே நேரத்தில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து சொல்கிறது வந்து சால்மன் ருச்சியோட மிட் நைட் சில்ட்ரன் அண்ட் ஆர்கே நாராயணனோட மால்குடி டேஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, அப்புறம் அருந்ததி ராயோட இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ங்கிற ஒர்க் எல்லாமே வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு இந்தியா, அதாவது சவுத் ஏஷியா வந்து எந்த அளவுக்கு வந்து காலனைசேஷனால் அஃபெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெரிபியன் லிட்ரேச்சர் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஒரு ரீஜினஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்லேவரி, நிறைய ஸ்லேவரி அண்ட் இன்டென்டர்ஷிப் அண்ட் கல்ச்சரல் ஹைப்ரிடிட்டி இது எல்லாமே வந்து கெரிபியன் லிட்ரேச்சர் வந்து நமக்கு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெரிக் வால்காட்டோட நாவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நோபல் லாரியேட். அது மட்டும் இல்லாமல் எப்பிக் போய்ட்ரி லைக் ஒமரஸ் எல்லாமே வந்து அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெனடியன் காமன்வெல்த் லிட்ரேச்சர் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சரலிசம், அவங்களோட கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிஜினியஸ் ரைட்ஸாக இருக்கலாம் அண்ட் ஒரு டென்ஷன் பிட்வீன் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் கொலனியல் லீகசி அண்ட் மாடர்ன் ஐடென்டிட்டி. இப்போ வந்து கனடாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் காலனியலிசம் கூட வந்து அங்கே நடந்தது. ஸோ அவங்களோட கஷ்டங்களெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதோட கீ ஆதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் அட்வுட்டோட தி ஹேண்ட்மெய்ட் டேல்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒர்க். அண்ட் மைக்கேல் ஒடான்சிச்சி அப்படிங்கிறவங்க வந்து த இங்கிலீஷ் பேஷண்ட் அப்படிங்கிற ஒர்க்கையும் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒர்க் அண்ட் ஆத்தரை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரியில் வந்து எந்தெந்த இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க. இப்போ கனடா அப்படின்னா மல்டி கல்ச்சரலிசம் அண்ட் இண்டிஜினியஸ் ரைட்ஸ், இதே மாதிரி ஒரு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் செட்டிலர் காலனிசம் அப்படின்னா நம்ம பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இங்கே செட்டில்ட் ஆகாமல் வந்து கிளம்பிட்டாங்க. பட் இப்போ நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவெலாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நேட்டிவ் பீப்புளே இல்லாமல் நேட்டிவ் பீப்புள் ரொம்ப கம்மியாகவும் இங்கிலீஷ் பீப்புளே அங்கே போய் செட்டில்ட் ஆகிட்டு அவங்க இன்னும் வரைக்கும் அங்கேயே செட்டில்ட் ஆகி தான் இருக்காங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நேஷ்னல் ஐடென்டிட்டியை ஃபுல்லாகவே இழந்துட்டு ஒரு ரிமோட் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அண்ட் அதுக்கான ஒரு ஒர்க் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஒயிட் வந்து ஆஸ்திரேலியா ஒரு நோபல் லாரியேட் நோன் ஃபார் வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூசிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா த போனி பீப்புள் யார் எழுதியிருக்கிறாங்கன்னா கெரி ஹம்பிள் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இவாலுவேஷன் அண்ட் கான்டெம்பரரி ஒரு ட்ரெண்டு வந்து காமன்வெல்த்லேருந்து போஸ்ட் கொலோனியலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் அந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் வந்து எப்படி பிகின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் வந்து இந்த 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான் வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சராக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் போஸ்ட் கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்க்ளூடிங் அவுட் சைட் ஆஃப் அ காமன்வெல்த். இப்போது அஃபெக்ட் ஆனாங்க இல்லையா இந்தியன் ஏஷியன் அவங்க மட்டும் எழுதாமல் அண்ட் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு காமன்வெல்த் 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான் வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சராக வந்து மாறுது. குளோபலைசேஷன் அண்ட் டிஸ்போரா அப்படின்னா கான்டெம்பரரி காமன்வெல்த் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் என்னெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் பற்றியும் அண்ட் அவங்க வந்து காலனைஸ் பண்ணதை பற்றியுமே வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை இப்போ வந்து ஒரு குளோபல் ப்ராப்ளம்ஸை பற்றிலாம் வந்து பேசுகிறாங்க. என்னென்னா குளோபலைசேஷனை பற்றி பேசுகிறாங்க, கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க அண்ட் டிஸ்போரிக் ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிறாங்க. லைக் ஆத்தர்ஸ் யார் அப்படின்னா சிம்மாமண்டா நகோரி அட்ஷி இவங்க வந்து ஒரு அமெரிக்கன்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு கான்செப்டை விட்டுட்டு நிறையா ஒரு குளோபலைசேஷன் அண்ட் டிஸ்போராவை பற்றிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிஜினியஸும் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா காமன்வெல்த்லேயே வந்து அவங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறையா ரைட்டர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸையுமே வந்து அவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. மொத்தத்தில் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்ட்டான டைவர்சிட்டி ஃபீல்டில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் காலனிசம் தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் ஆஃப்டர் வந்து அது ஒரு போஸ்ட் காலனி எல்லாம் மாறுது. அண்ட் போஸ்ட் கொலோனியல் சிட்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் எந்த அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் உள்ள ரைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த குளோபல் பற்றியும் லோக்கல் அண்ட் அந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் சிட்டி அண்ட் செல்ஃப் அண்ட் அதர் எல்லாத்தையுமே பற்றி வந்து
எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரூட்டடாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சிபிலாம் வந்து ஒரு பயங்கரமான கொலனியல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி வந்து பேசுகிறாரு. அண்ட் நிறைய கான்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் வந்து உருவாகிறாங்க. அண்ட் மைக்ரேஷன், கிளைமேட் சேஞ்சை பற்றிலாம் வந்து நிறைய வேர்ல்டுக்கு தேவையான நிறைய நியூ வாய்ஸஸ் வந்து அரேஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் காமன்வெல்த்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான சம்மரி பார்த்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து ஆஃபன் வந்து இந்த போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, அதோட தான் வந்து அசோசியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து போஸ்ட் கொலனியல் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்க. அண்ட் அவங்க ரூல் பண்ணிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம எழுதின ரைட்டிங்ஸ் அண்ட் அவங்க வந்து எப்படி எப்படிலாம் ரூல் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட சஃபரிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம வந்து போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அண்ட் அதுதான் வந்து தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சரோட வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் கண்ட்ரிஸ் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து காலனைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை, அந்த காலனைஸ் பண்ண கண்ட்ரிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குளோபல் சவுத் ஏரியாவில் வந்து பார்ட்டாக இருக்கிற கண்ட்ரிஸுமே வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் தி கெரிபியன், இது எல்லாமே வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேட்டகரி வந்து எப்போ வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் 20th சென்ச்சுரியில் தான் வந்து இப்படி இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதாவது அப்போ வேர்ல்டு வார் 2 இருக்கு இல்லையா, வேர்ல்டு வார் 2 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டு வந்து எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டீகாலனைசேஷன். எல்லாருமே காலனைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து டீகாலனைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மிட் 20th சென்ச்சுரி அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து நமக்கும் 1947 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது இல்லை. அப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த மிட் ஏரியாவுக்கு வந்துட்டோம்ல, அந்த டீகாலனைசிங் டைமில் தான் வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் வந்து உருவாகுது. அண்ட் அந்த டேர்ம் தான் வந்து தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அந்த கோல்டு வார் டைம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு வார் டைமை வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டியூரேஷனை வந்து செகண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமிங்கை செகண்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து தேர்ட் வேர்ல்டு. அண்ட் தேர்ட் வேர்ல்டு தான் வந்து இந்த டீகாலனைசிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் நடக்கிற அண்ட் அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பிச்ச லிட்ரேச்சர் தான் தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து ஒரு போஸ்ட் கொலனியல் ஒர்க்ஸோட வந்து போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சரோட அசோசியேட் ஆகும் அப்படின்னு. அப்போ இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆஃபன் வந்து எதோட எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனிசம் அண்ட் ஒரு கல்ச்சுரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அண்ட் ஐடென்டிட்டியை வந்து இழந்திருப்பாங்க இல்லையா அந்த காலனைசேஷன் மூலியமாக. அதனால் நிறைய டாமினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க காலனைசர்ஸால். அண்ட் இவங்க எல்லாமே இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி வந்து ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதோடனா அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த இண்டிஜினியஸ் ட்ரெடிஷனோட வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து அவங்களோட வெஸ்டர்ன் வேல்யூஸையுமே வந்து இம்போஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஹைப்ரிடிட்டி அண்ட் மல்டி கல்ச்சுரலிசம். அவங்க வந்து அவங்களோட நேச்சரை இழந்து அண்ட் வந்து ஹைப்ரிட் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே வந்து அவங்களோட ஓரல் ட்ரெடிஷனாக இருக்கலாம், அவங்களோட லாங்குவேஜாக இருக்கலாம், அண்ட் அவங்க டெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இல்லாமல் அவங்க வெஸ்டர்ன் ஸ்டைலோட வந்து ஒரு ஹைப்ரிடிட்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சுரலிசம் அப்படின்னா, இப்போ நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரையும் சேர்த்துப்போம், நம்ம கல்ச்சரையும் சேர்த்துப்போம், இன்னும் வேறு ஏதாவது புது கல்ச்சர் வந்தால் ட்ரெண்டுன்னு சொல்லி அதையும் சேர்த்துப்போம். அண்ட் அதை தான் வந்து மல்டி கல்ச்சுரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கிரிட்டிக். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியோ காலனிசம் அண்ட் அந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் என்னென்ன ஆச்சு, இந்த கரப்ஷன், நாட்டுக்குள்ளே என்னென்ன கரப்ஷன், அவங்க இருந்த பிளேஸில் வந்து என்னென்ன கரப்ஷன், அந்த சபார்டினேட் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல, சபார்டினேட் பீப்புள், மார்ஜினலைஸ் பீப்புளெலாம் வந்து ஒரு ஜெண்டரால், கிளாஸ்னால், ரேஸ்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அண்ட் அந்த பொலிட்டிக்கல் எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் இந்த லிட்ரேச்சர்.
லிட்ரேச்சர், தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். அண்ட் இது வந்து இன்னொன்று என்ன ஃபோக்கஸ் பண்ணும்னா நேஷ்னல் பில்டிங். அண்ட் ஒரு நேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு வந்து எனக்கு கஷ்டப்பட்டிருக்கு, அண்ட் ஒரு நேஷன் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த நேஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த நேஷ்னல் பில்டப் ஆனது எல்லாமே இந்த லிட்ரேச்சர் வந்து சொல்லும். அண்ட் இதில் வந்து ஒரு டைவர்ஸ் நரேட்டிவ் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மேஜிக்கலான ரியலிசம் இருக்கும். அண்ட் ஒரு நான் லீனியரான ஸ்டோரி டெல்லிங்காக வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதில் அவங்க மேஜராக சொல்ல ஒர்க் வந்து கேப்ரியல் கார்சியா மார்கேஸோட 100 years of solitude வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சருக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பீரியடில் வந்து மேஜரான ஆத்தர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அண்ட் மேஜரான ஆத்தர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்போ அந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் இருக்கும்ல, அவங்க தான் வந்து சினுவா அச்சீபி திங்ஸ் ஃபால் அப்பார்ட் 1958 வந்து எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து ஆஸ் யூஷுவல் இவர் வந்து ஒரு நைஜீரியன், ஒரு ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர்லேயே வந்து ஒரு இக்போ சொசைட்டியை வந்து ஒரு அழகாக எடுத்து காமிச்ச, ஐ மீன் அதில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து ஒரு கதையாக வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஒரு நாவல். இது வந்து ஒரு பயங்கரமான ஃபேமஸ். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கேப்ரியலோட 100 years of solitude 1967 இது வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை வந்து இது வந்து ஒரு அழகாக வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஒர்க். நெக்ஸ்ட்டு சல்மான் ருஷ்டி, அவர் வந்து ஒரு இந்தியன். அண்ட் இவர் வந்து மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இது வந்து ஒரு போஸ்ட் கொலனியல் ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லும். அண்ட் ஒரு ப்ரோட்டகனிஸ்டோட லைஃப் வந்து பிறந்ததுலேருந்து அண்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வந்து நல்லா ஒரு காமிச்சிருப்பாங்க. 1981 வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்கிறாங்க. கென்யா அப்படிங்கிற டீகாலனைசிங் த மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசமை பற்றி இந்த ஒர்க் சொல்லும். இது வந்து 1986 வந்து எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டானி மாரிசன், இவர் வந்து ஒரு யூஎஸில் உள்ள ஒரு ரைட்டர். அண்ட் இவங்களோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்டே வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸான ஒர்க். அண்ட் ஆஃப்ரிக்கன் டிஸ்போரா அண்ட் லீகசி ஆஃப் ஸ்லேவரி எல்லாமே வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு வார் டிஸ்கஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் ஒரு மார்ஜினலைஸ்டு வாய்ஸில் வந்து சொன்னவர் வந்து இந்த டானி மாரிசன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் அருந்ததி ராய் வந்து இந்தியனோட ஒரு ஃபேமஸான ரைட்டர். அண்ட் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து இந்த காஸ்ட்டு, ஜெண்டர், இந்த சோஷியல் ஹைரார்கி எல்லாம் பற்றி வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவங்க வந்து இவங்க தான். இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 1997 வந்து எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். அண்ட் இப்போ வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதே மாதிரி தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சருக்கு வந்து என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயினான கான்செப்டே பார்த்தீங்கன்னா அந்த மிட் 20th century தான் வந்திருக்கு. அப்போது அந்த டைமிங்கில் இந்த டீகாலனைசிங் வந்து பயங்கர பாப்புலர். டீகாலனைசிங் அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அண்ட் அந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து ஃப்ரீடம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 1947 ஃப்ரீடம் வாங்குது. அண்ட் நைஜீரியா 1960, அல்கேரியா வந்து 1962. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து டீகாலனைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இதில் வந்து கோல்டு வார் டைனமிக்ஸில் தான் வந்து இந்த டேர்மே காயின் பண்ணுறாங்க. மேபி சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுக்கலனாலும் உங்களுக்கு புரிஞ்சதை உங்கள் ஓனான லாங்குவேஜில் ஒரு குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கோல்டு வார் டைனமிக்ஸில் தான் வந்து இந்த டேர்மே வந்து காயின் பண்ணுறாங்க தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிறத. ஐ மீன் அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம். அண்ட் இந்த வார்த்தை வந்து 1952 தான் வந்து ஆல்ஃப்ரெட் சௌவி அப்படிங்கிறவரால் வந்து காயின் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா நேஷன்ஸ் அவுட் சைடை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, அண்ட் இந்த லிட்ரேச்சர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைஸ் ஆகுது. அண்ட் குளோபலைசேஷன் வந்து 20th century, லேட் 20th century தான் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வந்து அதை பற்றியும் பேச ஆரம்பிக்குது. ஒரு குளோபல் கேபிட்டலிசமால், மைக்ரேஷனால், ஒரு டிஸ்போராவால் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே வந்து ஜொம்பா லாரி அப்படிங்கிறவர் வந்து அழகாக வந்து எடுத்து வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கொலனியல் தியரியை வந்து அப்ரோச் பண்ணது யார் இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சைட் ஓரியன்டலிசம்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமி பாபா ஹைப்ரிடிட்டி. காயத்ரி ஸ்பிக்வாக் வந்து சபார்டினேட் ஸ்டடி. அண்ட் பார்த்துக்கோங்க, எட்வர்ட் சைட் தான் ஓரியன்டலிசம் அண்ட் ஹோமி கே பாபா வந்து ஹைப்ரிடிட்டி. அண்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர், தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து ஆஃபன் எதோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேர்ல்ட் லிட்ரேச்சரோட இந்த கிராஸ் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, கிராஸ் கல்ச்சர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது அண்ட் குளோபல் லீடர்ஷிப் எல்லாத்தோடையும் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்க்சிஸ்ட் அண்ட் ஃபெமினிசமில் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னா, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஜெண்டர் ஸ்டடீஸ் அண்ட் பர்டிகுலர்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை அட்ரஸ் பண்ணுவோம்னா ஒரு இன்இக்வாலிட்டியும் அந்த பார்ஷியார்கலி ஆப்போசிஷனையும் வந்து இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் வந்து ஃபெமினிசம் எப்படி இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபெமினிசம் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து அந்த காலனைசேஷன் பீரியடில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்டு இருந்தாங்க அண்ட் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லக்கூடியது தான் வந்து இது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தேர்ட் வேர்ல்டு வார் லிட்ரேச்சர் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து சிம்மேண்டா நகோரி அட்சி அப்படிங்கிறவங்க வந்து ஹாஃப் ஆஃப் எலோசன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. மௌசின் ஹமித் வந்து எக்ஸிஸ்டிவிஸ்ட் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரோட ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நிறையா வந்து கிரிட்டிசிசம் வந்து அண்ட் ஃபேஸ் பண்ணுது. அண்ட் கோல்டு வார் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினான டைமிங்கில் தான் வந்து இதுவுமே வந்து அந்த அரைஸ் ஆகுது. அண்ட் இதை வந்து எதோட வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் இல்லைன்னா போஸ்ட் கொலோனியலோட வந்து இவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த லிட்ரரி ட்ரெடிஷனில் வந்து இந்த குளோபல் சவுத் இல்லைன்னா அந்த போஸ்ட் கொலோனியலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் சம்மரி இவ்வளோ தான். அண்ட் இந்த இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரில் வந்து முக்கியமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கும் வந்து புரியணும், நம்மளோட அந்த காலனைஸ் பண்ணப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை நடந்தது அண்ட் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆனாங்க அண்ட் எந்த சஃபரிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத அவங்களே வந்து ஓனாக வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எழுதுறத தான் வந்து தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 20th century மிட் 20th centuryல வந்து அந்த டீகாலனைசேஷன்லாம் ஆகுதுல்ல, அது எல்லாமே அந்த டைமிங்க்கு அப்புறம் வந்தது தான் வந்து தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சபார்டினேட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டு குரூப் பீப்புள் இருப்பாங்கல்ல, மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அப்படின்னா ஒரு ரேஸால், கிளாஸால், ஜெண்டரால், ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து அவங்க அந்த டாமினேட் பவர் இருப்பாங்கல்ல, அவங்களோட பவர்ஸ் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் அண்ட் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆஃப்ரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு குரூப், அங்கேயுமே வந்து மார்ஜினலைஸ்டு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ரைட்டிங்ஸை எழுதுறதும் அண்ட் அவங்கள பற்றி ரைட்டர்ஸ் வந்து எழுதுறதும் தான் வந்து சபார்டினேட் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ஜினலைஸ்ட் குரூப் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ரைட்டிங்ஸை அவங்களே எழுதுறதும் அண்ட் அவங்கள பற்றி அவங்க எழுதுறதும் அண்ட் அவங்கள பற்றி வேற ஒரு ரைட்டர்ஸ் எழுதுறதும் தான் வந்து சபார்டினேட் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் மார்ஜினலைஸ்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல வந்து குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சபால்டன் அப்படிங்கிற டேர்ம் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ கிரகாம்சி அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அவரோட கான்செப்ட் ஆஃப் சபார்டினேட் கிளாஸஸ் அப்படிங்கிற இதுலேருந்து தான் வந்து இந்த சபால்டன் அப்படிங்கிற டேர்ம் வந்து வந்திருக்கு. அண்ட் இது வந்து போஸ்ட் கொலோனியல் ஸ்டடீஸில் வந்து ஒரு பயங்கரமான பாப்புலரைஸ்டான ஒன்று. அண்ட் காயத்ரி ஸ்பிக்வாக் அப்படிங்கிறவங்களோட ஒரு கொஸ்டின், ஐ மீன் அந்த எஸ்ஏல வந்து அவங்க வந்து இந்த சபார்டினேட்டை பற்றி வந்து நிறையா பேசியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட எஸ்ஏல வந்து ஒரு ஹெஜமோனிக் டிஸ்கோர்ஸ் பற்றி வந்து அந்த மார்ஜினலைஸ் பீப்புளை பற்றி வந்து அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் அப்போ வந்து இந்த டேர்மை வந்து காயின் பண்ணது ஆண்டனியோ கிரகாம்சி. அண்ட் இதை பற்றி வந்து அந்த போஸ்ட் கொலோனியல் ஸ்டடீஸில் இவங்களோட எஸ்ஏஸில் வந்து பாப்புலரைஸ் பண்ணது வந்து காயத்ரி ஸ்பிக்வாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இப்போ வந்து அந்த இப்போ சபார்டினேட் லிட்ரேச்சர் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் கிடைக்காம போச்சு அண்ட் அவங்களோட ஒர்க் எப்படி அண்ட் அவங்கள வந்து அவங்களோட விமன் எப்படி, அவங்களோட இண்டிஜினியஸ் பீப்புள் எப்படி, அவங்களோட கல்ச்சர் எப்படி, அண்ட் அவங்க வந்து எப்படி வந்து காலனைஸ் பண்ணப்பட்டாங்க அண்ட் எப்படிலாம் வந்து அவங்க காலனைஸ் பண்ணப்பட்டதுனால என்னென்னலாம் இழந்தாங்க அப்படிங்கிறத வந்து அந்த மார்ஜினலைஸ் பீப்புளோ இல்லைன்னா அவங்கள பற்றி வேற யாராவது சொல்கிறது தான் வந்து வாய்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஹெஜ்மோனி, இதில் வந்து ஹெஜ்மோனி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹெஜ்மோனி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸை வந்து சுற்றி உள்ள மற்ற கண்ட்ரிஸ், அவங்கள விட பவர் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஒடுக்கப்படுறது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களை கூட வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறது தான் வந்து ஹெஜ்மோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து இந்த காலனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, காலனிஸை வந்து பார்ஷியலாவோ கேபிட்டலைஸ்டோ வந்து நிறைய அவங்கள வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எப்படிலாம் வந்து இந்த சபார்டினேட் லிட்ரேச்சரை வந்து எழுதுறாங்க அப்படின்னா நாவல்ஸா, பொயட்ரியா அண்ட் ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னா அந்த வடை சுட்ட கதை. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ பாட்டினா வடை சுட்ட கதை எல்லாம் நம்ம சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து ஓரல் ட்ரெடிஷனாக தான் இருந்திருக்கும். நம்மளோட முன்னோர்கள் வந்து சொன்ன கதையை தான் வந்து ரிட்டன் ஃபார்மில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்களுமே வந்து அந்த மார்ஜினலைஸ் பீப்புளும் அந்த ஓரல் லிட்ரேச்சர், அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாமே வந்து ஒரு ரிட்டன் ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்காக வந்து நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மகேஷ்வதா தேவி இவங்க வந்து ஒரு இந்தியன் அண்ட் அவங்களோட ஒர்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியோங்குவா தியோங்கா இவங்களை வந்து கென்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து இதே மாதிரி ஒர்க்ஸ், அது ஐ மீன் அந்த சபார்டினேட் லிட்ரேச்சர், இந்த மார்ஜினலைஸ் பீப்புளை பற்றி எழுதுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட் கொலோனியல் அண்ட் ஃபெமினிஸ்ட் லென்ஸ், அதாவது இப்போ சபார்டினேட் லிட்ரேச்சருக்கும் இந்த போஸ்ட் கொலோனியல் அண்ட் ஃபெமினிசம் லென்ஸுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த லிட்ரேச்சரில் வந்து அவங்க ஆஃபன் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். அண்ட் வந்து எதனால் அவங்க வந்து காலனைஸ் பண்ணப்பட்டாங்க அண்ட் அவங்க காலனைஸ் பண்ணப்பட்டதுனால எப்படிலாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க அண்ட் அவங்க நாட்டில் இருந்துட்டு நேட்டிவ் பீப்புளுக்கு இடம் இல்லாமல் அவங்கள விரட்டுறது, அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களால் வந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த வாய்ஸஸ் எல்லாமே அவங்க அவுட் பண்ணுறது. அண்ட் இதோட மேஜரான தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரெசிஸ்டன்ஸ், கல்ச்சரல் ஐடென்டிட்டி, ஹைப்ரிடிட்டி, அவங்களோட ஓன் கல்ச்சரே இல்லாமல் நேட்டிவ் பீப்புளோட கல்ச்சரே இல்லாமல் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி கல்ச்சரை வந்து கொண்டு வந்து திணிக்கிறது. அண்ட் லாங்குவேஜ் ஹைப்ரிடிட்டி, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜை வந்து நம்ம கொண்டு வர, அவங்க நேட்டிவ் லாங்குவேஜை வந்து அவங்க பேச விடாமல் நம்ம காலனைஸ் பண்ணுறாங்கல்ல, காலனைசரோட லாங்குவேஜை கொண்டு வந்து திணிக்கிறது. இல்லை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போம் உண்டு, ஐ லாஸ்ட் மை டாக் அப்படிங்கிற போம் வந்து இதை பற்றி தான் பேசும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓரல் ட்ரெடிஷன் வந்து ஒரு ரிட்டன் டிரான்சாக்ஷனாக வந்து இதெல்லாம் வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் பீப்புளை பற்றி ஒரு சபார்டினேட் லிட்ரேச்சர் வந்து யார் ஃபேமஸாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மகேஷ்வதா தேவிஸ், திரௌபதி அண்ட் பிரீஸ் ஸ்டோரிஸ். இது வந்து ஒரு ட்ரைபல் லைஃபையும் அண்ட் வந்து அவங்களோட ஜெண்டரையுமே வந்து இந்த ஜெண்டர்ட் ஆப்போசிஷனையுமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நியாங்கிவா தியாங்கோஸ் அவங்க வந்து டீகாலனைசிங் த மைண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபார் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. லாட்டின் அமெரிக்காவில் வந்து ரிக்போர்ட்டா மெக்ஷுவாஸ் நரேட்டிவ் இண்டிஜினியஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து குளோபல் டிஸ்போரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஸ்போரா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்போரா அப்படின்னா ஒரு நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேட்டிவ்ஸ் தானே நம்மளை விரட்டிக்கிட்டு வந்து ஒரு ஒயிட் மேனாக வந்து செட்டிலராக இருந்தாங்கன்னா அதை தான் வந்து டிஸ்போரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் குளோபல் டிஸ்போரா, அந்த வந்து குளோபல் டிஸ்போரா பற்றி எழுதின ரைட்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா
சால்மன் ருக்ஷதி ஆர் அருந்ததி ராய். அண்ட் இவங்க 2 பேருமே வந்து சபார்டினேட் லிட்ரேச்சரில் ரொம்ப பெரிய நிறைய ஒரு கிரேட்டான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பார்டரான தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடரான தாட்ஸ் வந்து போஸ்ட் காலனியல் தீம் வச்சு தான் வந்து இவங்க நிறையாவே வந்து எழுதுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, காயத்ரி ஸ்பெக்குவாக்கோட எஸ்ஸே கேன் தி சபார்டினேட் ஸ்பீக். இந்த எஸ்ஸே வந்து ஒரு பயங்கர பாப்புலரான எஸ்ஸே. அண்ட் வந்து இது வந்து எதை ஆர்கியூ பண்ணும் அப்படின்னா, அந்த சபார்டினேட் வாய்ஸ் வந்து அந்த சபார்டினேட் வாய்ஸை பற்றி தான் வந்து ஆஃபன் வந்து இது பண்ணும் அண்ட் ஆர்கியூ பண்ணும். அண்ட் அது போக வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து அரேஸ் ஆக ஆரம்பிச்சது. எதுக்காக வந்து இந்த சபார்டினேட் லிட்ரேச்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இதுக்கு நிறைய அகெயின்ஸ்டான கொஸ்டின்ஸும் வர ஆரம்பிக்குது. அண்ட் வந்து இந்த எஸ்ஸே வந்து ரொம்பவே முக்கியம். காயத்ரி ஸ்பெக்குவாக்கோட கேன் தி சபார்டினேட் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சபார்டினேட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான சம்மரி பார்த்தாச்சு. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸ்க்கு வந்து வீடியோ வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.